முக்கியமாக நம்ம பேசக்கூடிய பேச்சும் நம்ம நினைக்கக்கூடிய எண்ணமும் சரியாக இருந்தால் பணம் வரும். தினம் சேலாகக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பணம் வரணும், அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரங்களை அவங்க டெய்லி கடைபிடிக்கலாம். அட்சய லக்னம் மிதுன லக்னம் போகும்போது, அதுவும் பர்டிகுலராக திருவாதிரை நட்சத்திரம் போகுது அப்படின்னா, அவங்க புடலங்காய் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்குமானா கிடைக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், அவங்களுக்கு நல்ல விதமாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு ஏலக்காய் எடுத்து வாயில் போட்டுட்டு மென்னுட்டு அதை முழுங்கிடக்கூடாது, அதை லைட்டாக வாய் ஓரத்தில் அதை வச்சிருக்கணும். அப்படி வச்சுட்டு நம்ம அவங்கள்ட்ட போய் பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ இது எல்லாமே நமக்கு தேவைக்கு என்ன விஷயத்துக்காக பரிகாரம் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பண்ணினோம்னா நல்லாயிருக்கும். எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. பக்தி கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பணவரவு வந்துட்டு அதிகரிக்க நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணணும், ஒருவேளை பணவரவுல நமக்கு ஏதாச்சும் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அது ஏஎல்பி ஜோதிடம் மூலியமாக நம்ம எப்படி வந்துட்டு கடந்து வர முடியும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்துட்டு இன்னைக்கு பேசுறதுக்காக நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறது ஏஎல்பி ஜோதிடர் திருமதி சாந்தி தேவி அவர்கள். வணக்கம். வணக்கம். பணவரவை அதிகரிக்க நிறைய ஜோதிடர்கள் வந்துட்டு நிறைய வழிமுறைகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பரிகாரம் பண்ண சொல்றாங்க, ஒரு சில பொருள்களை வந்துட்டு கூட வச்சிருக்க சொல்றாங்க, கோயில்களுக்கு போய் கடவுள் வழிபாடு சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்றுனா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க சொன்னது, அதாவது உங்களோட இன்டர்வியூஸ்ல இந்தந்த லக்னம் இருந்தா இந்த உணவுகளை வந்துட்டு சாப்பிடுங்க, இல்லை இந்த உணவுகளை வந்துட்டு தவிர்த்துருங்க அப்படின்ற மாதிரி உணவுகளை ரிலேட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி உணவுக்கும் பண வரவுக்கும் வந்துட்டு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா, இது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். முதல்ல என்ஜான உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்னத்தை மட்டும் ஏன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம லக்னம் தான் முதன்மையானது. நம்ம தலை இருந்தால் தான் எதுவுமே, தலை இருக்கும்போது வாழாடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தலை தான் பிரதானம். அதனால தான் அந்த லக்னத்தை வந்து நம்ம மையமாக எடுத்துக்கிறோம். இப்போ உணவுக்கும் நம்ம பணவரவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டுமே 2ஆம் பாவம் தான். நம்ம ஜாதக கட்டத்தில் 12 கட்டங்களும் 12 விதமான பலன்களே நமக்கு தரக்கூடியது. எல்லா கேள்விக்கும் பதில்களும் இந்த 12 கட்டத்துக்குள்ள தான் இருக்கு. எந்த கேள்வியாக இருந்தாலும் அதுல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுங்கிறது 2ஆம் பாவகம். அதே மாதிரி பணம் வரவு அப்படின்னா நமக்கு எதன் மூலியமாலாம் பணம் வரும்? முக்கியமா நம்ம பேசக்கூடிய பேச்சும் நம்ம நினைக்கக்கூடிய எண்ணமும் சரியாக இருந்தால் பணம் வரும். அப்போ பேச்சு சரியாக இருந்தால் தான் பணம் வரும். எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறத எதில் நம்ம ஒன்று நம்ம செய்யக்கூடிய வேலையில் வந்து ப்ரூவ் பண்ணி அந்த பணத்தை பெறுவதற்கு வழி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம பேச்சு சாமர்த்தியத்தினால அந்த பண வரவை எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் தான் ஒவ்வொரு நிகழ்வுமே பதிவு பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த அட்சய லக்ன பദ്ധதி ஆராய்ச்சிங்கிறது பெரிய ஒரு லென்த்தியான பல வருடமான ஒரு ஆய்வு. இதை வந்து பொதுவுடை மூர்த்தி சார் அவங்க தான் ஆய்வு பண்ணி, இந்த லக்னம் மாறுறதுனால நம்ம வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறும். இப்போ பணவரவுன்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா, அந்த பணவரவு ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இன்னைக்கு நான் 40,000 சம்பாதிக்கிறேன்னா நாளைக்கே 1 லட்சம் ஆகும், அதுவே 20,000ஆகவும் மாறும். அப்படியே அந்த வரவுங்கிறது லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் ஒரே நிகழ்வுகளை ஒரே லக்னத்தை ஏன் பயன்படுத்தாமல் லக்னத்தை மாற்றிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிறக்கும் போதிலிருந்து வாழ்நாள் முடிகிற வரையும் நமக்கு பலன்கள் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. இப்போ எனக்கு பிறக்கும் போதிலிருந்தே ஒரு விஷயத்தை பிடிக்கும், எனக்கு பால் பிடிக்கும்னா அது 20 வயசு 25 வயசுலேயும் எனக்கு அந்த பால் பிடிக்குங்கிற அவசியம் இல்லை. நான் அதை டீயாக மாற்றிக்கலாம், காஃபியாக மாற்றிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது க்ரீன் டீயாக மாற்றிக்கலாம். இப்படி நம்மளுடைய சுவைகள் கூட மாறுது. அதுதான் நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய உணர்வுகளுக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அது லக்னம் மாறும்போது அந்த வித்தியாசத்தை வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறது இதில் உண்டு. பரிகாரம்ங்கிறதே வெவ்வேறு காரணங்களுக்காகவே நம்ம பரிகாரம் எடுத்துக்கிறது உண்டு. பணத்துக்கு மட்டும் பரிகாரம் அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு தேவை, பணம் இருந்தால் போதும்னு வாழ்க்கையில் எல்லாருமே நினைக்கிறாங்க. பணம் இருந்தால் மட்டும் போதுமா? ஒருத்தருடைய முயற்சி வெற்றி அடையணும்னா பணத்தை மட்டும் வச்சு முயற்சியை வெற்றி பண்ண முடியுமா? இப்போ போட்டித் தேர்வு எழுதுகிறோம், அந்த பணம் இருந்தால் போட்டித் தேர்வு எழுதி ஜெயிச்சிட முடியுமா? கிடையாது. அந்த போட்டித் தேர்வுக்கான எஃபெக்டை நம்ம போட்டால் மட்டும்தான் நம்ம அதில் வெற்றி பெற முடியும். ஆனால் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால் தானே அந்த பணத்தை வந்துட்டு அவங்க அடைய முடியும். கரெக்ட். அப்போ அந்த பணம் முக்கியமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்காக வெவ்வேறு வழிகளை கையாளணும். அதே மாதிரி இந்த பணத்தை மட்டுமே வச்சு எல்லா விஷயத்தையும் நம்ம அடையவும் முடியாது. இப்போ திடீர் விபத்து ஏற்படுது, அந்த விபத்து ஏற்படாமல் பணம் தடுத்துருமா? தடுக்காது. இன்னைக்கு எத்தனையோ பேர் நாங்கள் எங்கள்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்களில் நிறைய ஜாதகங்கள் பணம் இருக்குது என்னால் வீடு வாங்க முடியல, பணம் இருக்குது என்னால் கல்யாணம் பண்ண முடியல. எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், கல்யாணம் இன்னும் ஆகலை, காசு பணம் சொத்து எல்லாமே இருக்குது, ஆனாலும் திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு நிலை. பணம் இருக்குது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கல, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, மன சஞ்சலமாயிட்டே இருக்குது. அப்போ அதெல்லாம் பணத்தை வச்சு சரி பண்ண முடியாது. பணம்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அப்படி தேவையான விஷயத்திற்கு மட்டும் நம்ம பரிகாரம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா நம்ம ஒவ்வொரு தேவைகளுக்கும் வெவ்வேறு வகையான பரிகாரங்கள் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்திற்கும் இந்த பரிகாரம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த வருஷம் நம்ம பண தேவைக்கு என்ன தெய்வத்தை வழிபட்டால் நல்லா இருக்கும்,
இந்த மாதம் எனக்கு பணம் வரணும், நான் எந்த தேவதையை கும்பிட்டா எனக்கு பணம் கிடைக்கும், இல்லை ஒரு 4 வருஷத்துக்கு எனக்கு வந்து பணம் வரணும், அப்போ 4 வருஷத்துக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு உண்டு. அட்சய லக்ன பத்ததியில் ஒவ்வொரு 1 வருஷம் 1 மாதம் 10 நாளுக்கு உரிய பரிகாரம், 2 வருஷம் 2 மாதம் 20 நாளுக்கு உரிய பரிகாரம், 3 வருஷம் 4 மாதங்களுக்கு உள்ள பரிகாரம், 4 வருஷம் 5 மாதம் 10 நாளைக்கு உள்ள பரிகாரம் அப்படிங்கிறது உண்டு. அதுக்கு மேல கிடையாது. 10 வருஷத்துக்கும் ஒரு பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்படி ஒவ்வொரு வருஷத்திற்கும் அந்த பரிகாரம் அதிகபட்சம் ஒரு 4 வருஷம் 5 மாதம் வரைக்கும் ஒருத்தர் பரிகாரம் பண்ண முடியுமானா பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு எப்படி மேம் உணவை வந்துட்டு நீங்க கனெக்ட் பண்ணி உணவு சாப்பிட்றது மூலியமா நம்ம பணம் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்கன்னு தான் எங்களுக்கு கொஞ்சம் டவுட். இந்த நாக்கினுடைய சுவைக்கும் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு உணவை சாப்பிட்டுறோம் அப்படின்னா நம்ம மூளை வந்து அந்த உணவை ஏற்றுக்க முடியாமல் கஷ்டப்படும். அந்த நேரத்தில் யாராவது நம்மக்கிட்ட பேசுனாங்கன்னா நம்மளுடைய பேச்சு எப்படி வரும்? ரொம்ப டென்ஷனாக எரிச்சலாக வரும். இதே நமக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம், நம்ம பேச்சு எப்படி வரும்? ஒரு கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க, நல்ல சுவையான சாப்பாடு கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக அவங்கள்ட்ட பேசுவோம், நம்ம நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல திருப்திகரமாக இருக்கும். நிறைய பார்ட்டிகளில் பேசுறதுக்கு ஒரு ஹோட்டலில் வர வச்சு தான் பேசுவாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் அங்கே சாப்பாடுங்கிறது பரிமாறப்படும். சிலர் நிறைய டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க. அப்போ நம்ம உணவுக்கும் பணத்துக்கும் நிறைய ரெண்டுமே 2ஆம் பாவம் தொடர்பு அப்படிங்கிறதுனால நம்ம படித்தா பணம் கிடைக்கும், படித்தா நல்ல வேலை கிடைக்கும், அந்த வேலையின் மூலமாக பணம் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியுமே ஒரு தொடர்பு அப்படிங்கிறது உண்டு. நம்ம உணவுக்கும் அந்த பணத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஒன்றும் இல்லை, அந்த பொருளை நம்ம உணவாக எடுத்துக்கும் போது நம்மளுடைய பாசிட்டிவான எனர்ஜி தூண்டப்படும். அதனால் நமக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை பேசுவோம். நமக்கு பணம் கொடுக்காதவங்க கூட நீ பணம் கொடு அப்படின்னு கேட்டால் யாராவது கொடுப்பாங்களா? நான் உங்களை மாதிரி சான்ஸே கிடையாது, நீங்கள்லாம் ரொம்ப ஜீனியர், எனக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களால் மட்டும்தான் இது முடியும், கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கேட்டோம்னா பணம் கொடுப்பீங்களா? அந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய விதம் நம்ம உணவோடு சம்மந்தப்பட்டது. அதனால தான் சில நிகழ்வுகள் நம்ம பார்க்குறதுலே ஒரு வகையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கிறவங்களோட மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும், அசைவ உணவுகளாக எடுத்துக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த உணவுக்கும் நமக்கும் ரொம்பவே தொடர்பு உண்டு அப்படிங்கிறது தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன உணவுகள் வந்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்குது, தவிர்க்க வேண்டியதாக இருக்குது? ஒவ்வொரு லக்னத்தை பற்றி தான் நம்ம பேசினோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த உணவுகள் அப்படிங்கிறது மாறும். அட்சய லக்னம் மேஷ லக்னம் அவங்களுக்கு போகுது அப்படின்னா அங்கே 2ஆம் பாவகம்ங்கிறது சுக்கிரனோட சம்மந்தப்பட்டது. அவங்க இனிப்பு சாப்பிடணும், இனிப்பு சாப்பிட்டாவே அவங்களுக்கு பணம் வரும். சரி, இனிப்பில் எந்த இனிப்பு வேணாலும் சாப்பிட்டா பணம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக அவங்க இனிப்புன்னு பார்க்கும்போது வெண்ணெயினால் செய்யப்பட்ட இனிப்புகளை எடுத்துக்கிறாங்க, பட்டர் பிஸ்கட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதுவே ரிஷப லக்னம் அட்சய லக்னமாக போகுது, அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க பச்சை கலரில் இருக்கக்கூடிய இனிப்புகளை அவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த நிறத்துக்கும் அந்த சுவைக்கும் நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த மிதுனம் 2ஆம் வீடு அவங்களுக்கு மிதுனமாக இருக்கும், அங்கே புதன் தான் அதிபதியாக இருப்பார். அப்போ புதனுடைய நிறம் என்னென்னா பச்சை கலர். அப்போ பச்சை கலரில் உள்ள ஸ்வீட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த பிஸ்தாவால் செஞ்சக்கூடிய, அது வந்து லைட் பச்சை அப்படின்னு சொல்லுவோம், அந்த பிஸ்தாவில் செஞ்ச உணவுகள் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவே மிதுன லக்னம் அவங்க என்ன சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த இனிப்புன்னு எடுத்துக்கும் போது, பொதுவாக ஏன் இனிப்பை பணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒருத்தரை பார்த்தோன்னா ஒரு ஸ்வீட்டாக பேசுகிறோன்னாலும் அங்கே பண வரவுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஸ்வீட்டை கொடுத்து பேசுகிறோம் அப்படின்னாலும் அங்கே அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் வாங்கிட்டு போவோம், பழங்கள் வாங்கிட்டு போவோம். இது ரெண்டுமே பண ஈர்ப்புக்கான ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம். இனிப்பு வாங்கிட்டு போகிறதும் பழங்கள் வாங்கிட்டு போகிறோம். இப்போ பழங்கள் சாப்பிட்றோம். இப்போ ரிஷப லக்னம் பார்த்தோம், பச்சை கலர் ஸ்வீட்டுன்னு பார்த்தோம், இல்லை அங்கே ஸ்வீட்டு வேண்டாம், கொய்யாப்பழம் சாப்பிட்டா பணம் வரும். கடக லக்னமாக இருக்குது. இப்போ கடக லக்னக்காரங்களுக்கு என்ன சாப்பிட்டா வரும்? அவங்களுக்கு அங்கே 2ஆம் வீடு சூரியனுடைய வீடாக இருக்கும். அப்போ சூரியனாவே நல்ல பிரகாசமாக பளிச்சுன்னு வெள்ளை வெளியேர்னு இருக்கிறது அவங்களுக்கு பார்த்தோம்னா பிடிக்கும், அதை சாப்பிட்டா அவங்களுக்கு பணம் வரும். சரி, இதுவே சூரியன் கோதுமை பிஸ்கட், நம்ம பிஸ்கட் சாப்பிட்றோம் இல்லையா, அது இனிப்பு வகையோடு சேர்ந்தது, கோதுமையால் செய்த உணவுகளே அவங்க எடுத்துக்கிறாங்க, இனிப்பை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பணம் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பண தேவை. கடகலகனம் ஒருத்தருக்கு அட்சய லக்னம் போகுது, இப்போ அவருக்கு ஒருத்தர்கிட்ட பணம் கேட்குறாரு, அவருக்கு பணம் வேணும், என்ன பண்ணலாம்? சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு அவங்க அவர்கிட்ட ஃபோனில் பேசினாங்கன்னா பணம் வரும். இது எல்லாருமே இப்போ கடகலக்கணம் யாருக்கெல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஏஎல்பி சாஃப்ட்வேரில் நீங்கள் போட்டால் தெரிஞ்சுக்கணும். நான் எல்லாம் சப்பாத்தி சாப்பிட்டு இன்றைக்கி பணம் கேட்குறேன், எனக்கு வந்துருமான்னு செக் பண்ணாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த சூரியனும் நல்லா இருக்காருன்னா 100% இது நடக்கும். அதே மாதிரி பொதுவாக நம்ம செய்யக்கூடிய செயல்கள், இப்போது அந்த கடக லக்னத்துக்கு 2வது வீடு சூரியனுடைய வீடுங்கிறதுனால இந்த உணவாக நம்ம உட்கொள்றது என்னவா இருக்கும்னா ரொம்ப சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது
நிச்சயமாக இருக்கும். அது கோதுமை உணவாக இருந்தால் அவங்களுடைய அந்த தன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்கும். நார்ச்சத்து அதில் ரொம்ப அதிகம். அதனால் உடல் இயக்கம் அந்த உஷ்ணத்தை குறைக்கும். ஏன்னா அவங்க பேச்சு ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதிகாரமாக இருக்கும், ஆனஸ்டாக இருக்கும். சூரியனாவே பேச்சு எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகாரமாக இருக்கும். அப்போ அந்த அதிகார தோரணையை அவங்க குறைக்கணும்னா அந்த சாத்வீகமான உணவை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த பணவரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவே சிம்ம லக்னமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு எல்லாமே கால்குலேஷனாக தான் இருக்கும். இவங்கள்ட்ட இதை பேசினா நமக்கு இவ்வளவு வரும், நம்ம இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க என்ன மாதிரியான உணவுகளை, பச்சை நிற பழங்களை வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். கிரீன் ஆப்பிள் இருக்கு. இவங்க இந்த சிம்ம லக்னக்காரங்க கிரீன் ஆப்பிள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பணவரவுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே இந்த நேரத்தில் ஏன் இதை இப்போ இந்த நேரத்தில் சொல்கிறோம்? இப்போ ஆவணி மாதம் போயிட்டுருக்கு. சூரியன் வந்து இங்கே சிம்மத்திலே இருப்பார். அப்போ இந்த புதனும் சூரியனோட தொட்டு தான் பயணிப்பார். அதனால் இந்த புதனுக்கான அந்த பழத்தை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். பரிகாரம் செய்யணும், அது எந்த நேரத்தில் செய்யணும், எந்த நேரத்தில் அதை சாப்பிட்ணும் அப்படிங்கிற விதிகள்லாம் நிறையவே இருக்குது. அப்படி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அது 100% பேசுமானா கட்டாயம் பேசும். ஒரு நண்பருக்கு வந்து பண தேவை இருந்தது, கன்னி லக்னம். அவங்க பணம் கேட்க போகிறேன், எனக்கு அந்த பணம் கிடைக்கணும், ஏதாவது வழி சொல்லுங்கன்னாங்க. பால்கோவா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னோம். அவர் சாப்பிடணும் சொன்னீங்களா? இல்லை அவரும் சாப்பிட்டு இப்போ ஒருத்தருக்கு ஸ்வீட் நீட்டும் போது அவர் எடுத்துட்டு கொடுப்பாரு, நம்மளும் அதில் ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? அந்த பகிர்தல் அப்படிங்கிறது அங்கே இருக்கும்போது அது நடக்குமா? நடக்கும். அப்போ ஏன் அந்த பால்கோவாவுக்கும் அது கன்னி லக்னத்துக்கும் என்ன தொடர்பு? அவருக்கு அஸ்த நட்சத்திரம் போகுது, அங்கே சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன்கிறது பால், சுக்கிரன்கிறது ஸ்வீட்டு. அப்போ பால் ஸ்வீட்டை கலந்து அவர்கிட்ட கொடுக்கும்போது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல பரஸ்பரமான ஒரு நட்பை உருவாக்கு பணத்தை கொடுத்தார். அந்த மாதிரி நம்மளுடைய உணவுக்கும் அந்த நம்மளுடைய பேச்சுக்கும் தொடர்பு நிறையவே உண்டு. அது பணவரவை கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்கும். இப்ப துலாம் லக்னம் ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு பணம் வரணும். பணம் வரவுங்கிறது நம்ம வேலை அன்றாட நிகழ்வுகள். இப்ப டெய்லி தொழில் பண்றாங்க, அதுக்கு பணம் வரணும்னா வேற. இப்போ மாத சம்பளம் வாங்குறாங்க, அவங்க தினம் நான் பணம் வரணும் சாப்பிட்றேன், எனக்கு பணம் வந்துடும் நினச்சா எப்படி முடியும்? அவங்களுக்கு எப்போ பணம் ஒருத்தர்கிட்ட இருந்து வரணும் தேவைன்னு நினைக்கிறாங்களோ அப்போ இதை கடைபிடிக்கணும். தினம் நான் சாப்பிட்றேன், நான் மாத சம்பளம் மாத வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன், ஆனால் தினம் எனக்கு பணம் வரணும்னா நடக்காது. அப்போ அவங்களுடைய வருமானம், இன்றைக்கி ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தினம் பணம் வரணும். ஒரு மீன் மார்க்கெட்டில் மீன் விற்கிறாங்க, அவங்களுக்கு பணம் வரணும். தினம் சேல் ஆகக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பணம் வரணும், அதிகரிக்கணும். அப்படின்னா இந்த பரிகாரங்களை அவங்க டெய்லி கடைபிடிக்கலாம். இல்லை பர்டிகுலராக எனக்கு பணம் தேவை இருக்குன்னா அவங்க அந்த டைம் மட்டும் இதை கடைபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ துலாம் லக்னத்திற்கு பணவரவுக்காக அவங்க என்னன்னா சிவப்பு நிறமான இனிப்புகள் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா ஸ்வீட், சுக்கரன் வந்து பணத்துக்கு அதிபதி, அதனால இனிப்புங்கிறத நம்ம முதன்மையாக வைக்கிறோம். மற்ற எல்லாமே அவங்க சாப்பிடக்கூடிய பொருட்கள், காய்கறி எல்லாத்துலேயுமே அந்த பண ஈர்ப்புக்கான ஒரு நிலை இருக்கானா இருக்கு. இதில் இனிப்பை மட்டும் நம்ம கொண்டு வரது காரணம் அங்கே சுக்கரனும் வேலை செய்யும் போது அங்கே பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ சிவப்பு நிறமான ஒரு ஸ்வீட்டை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது பணம் வருவதற்கான வழியாக இருக்கும். அடுத்து விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னக்காரங்க லட்டு கொடுக்கணும். லட்டு கொடுத்தா அவங்களுக்கு பணம் கிடைக்குமா? பணம் கிடைக்கும். ஏன்னா அங்கே குருவாக செயல்படுவார். அதே மாதிரி இந்த லட்டுங்கிறப்பவே அது உதிரியாக பூந்தியாக இருக்கிறதும் உண்டு, அது பிடிச்சு உருண்டையாக இருக்கிறதும் உண்டு. இப்போ இவங்க வந்து அந்த உதிரியாக இருக்கிறத பூந்தியாக வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல பலமாகவே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தனுசு லக்னமாக இருக்குது, அவங்க என்ன வாங்கி கொடுக்கலாம் அல்லது என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, இந்த தனுசு லக்னத்திற்கு எப்போதுமே 2வது வீடு சனியுடைய வீடு. அவங்க அவ்வளோவா பணத்தை விரும்ப மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் எனக்கு பணம் வேணும்னு கேட்க மாட்டாங்க, சுற்றி வளைச்சு அது இதுன்னு போய் தான் இது பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட பணம் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ இந்த தனுசு லக்னக்காரங்க இவங்க என்ன பண்ணணும், ரெகுலராக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அவங்க பேச்சில் வந்து அந்த நிறைய வார்த்தைகளை வந்து அவங்க ராங்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க விட்டுட்டு, அவங்க 2ஆம் இடத்தினுடைய தன்மை அங்கே சனி பகவானாக இருக்கிறதுனால அந்த கசப்பு கலந்த ஸ்வீட்டு நம்ம சாப்பிடும்போது இனிப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ள தொண்டையில் வந்து அது கசப்பு சுவையோடு இருக்கும். அந்த மாதிரி இனிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லை தேன் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து பணத்துக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதனுடைய தன்மைகள் சிறப்பை தருமான சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். இதே மகர லக்னமாக இருக்குது. இந்த மகர லக்னம் பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டுட்டு அவங்க பணவரவுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நல்ல பலமாக வேலை செய்யும். அதுவும் ஏதாவது கோவிலில் போய் ஒரு சுவாமிக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பஞ்சாமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க அதுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே கும்ப லக்னமாக இருக்குது.
அவங்க தான் லட்டா கொடுக்கணும். மஞ்சள் கலர்ல உள்ள ஒரு ஸ்வீட்டை வந்து அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது சாதகமான பலன்கள் தரும். இந்த பால்கோவாவிலேயே நல்ல எல்லோவா இருக்கும், அது ரொம்ப இறுகி கெட்டியாகும் போது அந்த கலர் வந்து எல்லோவா இருக்கும். அதே மாதிரி மைசூர் பாக்கு எல்லாமே ஸ்வீட்டாவே சொல்றீங்க மேம். இப்போ ஸ்வீட் அப்படின்னா வந்துட்டு இனிப்புனாலே சுக்கரன் அங்கே வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே சுக்கரனும் அங்கே இருக்கணும் இல்லைங்களா? ஸோ சுக்கரன் இல்லாமல் நம்ம எப்படி ஸ்வீட் சொல்ல முடியும்? சுக்கரன் இருந்தால் கூடுதலாக அது பாசிட்டிவான பலன்களை அதிகமாக கொடுக்கும். நிறைய பேருக்கு இப்போ மிதுன லக்னம் புடலங்காய் சாப்பிட்டா பணம் வரும். அட்சய லக்னம் மிதுன லக்னம் போகும்போது, அதுவும் பர்டிகுலராக திருவாதிரை நட்சத்திரம் போகுது அப்படின்னா அவங்க புடலங்காய் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்குமான கிடைக்கும். இந்த மாதிரி காய்களையும் அதில் ரிலேட் பண்ண முடியும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உள்ள உணவுகள் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. பழங்களை தொடர்பு படுத்துறதுனாலையும் அவங்களுக்கு பண உறவுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேஷ லக்னம் அட்சய லக்னமாக போகுது, அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு பணத்தை கேட்குறாங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இதே அஸ்வினி நட்சத்திரத்தில் அட்சய லக்னம் போகுது, அவங்க நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு பணம் கேட்குறாங்களா, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அந்த உணவுகளுக்கும் நிறையவே தொடர்பு உண்டு. நமக்கு பணம் கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம வாயில தான் இருக்கு வார்த்தை. அந்த வார்த்தைகள் நம்ம அடுத்தவங்களை சரியாக அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அந்த மைண்டுக்கு அவங்க கொண்டு போகணும். நம்மளை பார்த்தா இவங்க கேட்குறாங்க, இல்லைன்னு மறுக்க முடியாதே அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க பணத்தை கொடுக்கணும். இந்த பணம் ஒருத்தங்கள்ட்ட கேட்டால் தான் கிடைக்கணும் இல்லை. நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறோம், அந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சுதுன்னா, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம பதில்களை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க சைன் பண்ணுவாங்க. அதில் அந்த ஆர்டர்னால நமக்கு பணம் கிடைக்குமா? அப்போது என்ன தேவைக்கா முதல்ல பிரதானங்கிறது நம்ம வாய் தான் பணம் ஈர்ப்பதுக்கான ஒரு நல்ல வழி. ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா பணம் வந்து பொதுவாக நம்ம பண ஈர்ப்புக்காக நம்ம என்ன பண்ணலாம், வாயில் கிராம்பு போட்டுக்கிட்டு பேசுகிறோம் அல்லது ஏலக்காயை வாயில் வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது பண ஈர்ப்புக்கான ஒரு நல்ல வார்த்தைகளாக பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். பொதுவாக ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், அவங்களுக்கு நல்ல விதமாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு ஏலக்காயை எடுத்து வாயில் போட்டுட்டு மென்னுட்டு அதை முழுங்கிடக்கூடாது, அதை லைட்டாக வாய் ஓரத்தில் அதை வச்சிருக்கணும். அப்படி வச்சுட்டு நம்ம அவங்கள்ட்ட போய் பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸாக முடியும். இந்த மாதிரி நிறைய முன்னோர்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை எங்கே எப்படி அப்ளை பண்ணுனா நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணணும். தெரிஞ்சு பண்ணும்போது கண்டிப்பாக அதை 100% வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மீன லக்னக்காரங்க, இந்த மீன லக்னக்காரங்க என்ன சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, அவங்க மாதுளம்பழம் சாப்பிட்டாலே அவங்களுக்கு பணம் வருவதற்கான வழிகளாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு இந்த அதுவும் மீன லக்னம் ரேவதி நட்சத்திரம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஜிலேபியை சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களோட தொடர்பு பண்ணும்போது அது அவங்களுக்கு நல்ல சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபான பலன்களை அவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். உணவு தொடர்பான விஷயங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்துட்டு கடவுள் வழிபாடு அப்படின்னு பார்க்குறப்போ பொருளாதார ரீதியாக வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குடும்பத்தோடு சேர்த்து வருஷம் ஒருக்கா திருப்பதி மட்டும் போயிட்டு வந்துடுறாங்க. அதை தாண்டி வேற குபேர வழிபாடுகள்லாம் வந்து ஒரு சில செய்யறாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒரு சில கடவுள் வழிபாடுகள் ஸ்பெசிஃபிக்காக இந்த பண வரவை அதிகம் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பா உண்டு. இதுல என்னன்னா, நம்ம குபேரன்னா பணத்தை கொட்டுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி திருப்பதி வெங்கடாச்சலபதி வந்து பணத்தை அங்க போனா நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. மகாலட்சுமி வழிபாடு, இன்னைக்கு பெருமளவு மகாலட்சுமி வழிபாடு பண்ணினா பண வரவு அப்படிங்கிறது ஒரு நிலை இருக்கு. ஆனா அப்படி இல்லை. தேவதைகள் நமக்கு எந்த தேவதைகள் நமக்கு வசியமாவாங்களோ, நமக்கு வந்து அந்த தேவதனுடைய சக்தி அதிகமாகும் போது நமக்கு பண வரவு அப்படிங்கிறது உண்டு. முன்னாடியே பார்த்தோம், லக்னம் அப்படிங்கிறதா இங்க பிரதானம்னு. ஒவ்வொரு லக்னமும் பயணிக்கும் போது, ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகளும் பயணிக்கும் போது இந்த தெய்வத்தை கும்பிட்டா இந்த வருஷம் பணவரவுக்கான வாய்ப்பு உண்டு. இப்படி அந்த பணவரவு கூட நம்ம மகாலட்சுமியை கும்பிடுறது எல்லாருமே கும்பிடலாமே, கும்பிடுறவங்க எல்லாம் இன்னைக்கு பணம் கையில கிடைக்குதா, நல்லா தாராளமா புழங்குதானா? கிடையாது. மகாலட்சுமியை கும்பிட்டாலும் அது பணம் வரத்துக்கான அவங்களுக்கு எது செட் ஆகும். இப்ப எனக்கு வந்து எல்லா நேரமும் நான் ஸ்வீட் சாப்பிட்டா என் உடம்பு ஏத்துக்குமானா ஏத்துக்காது. ஒரு நாள் எடுத்துக்கலாம், எப்போ எடுத்துக்கணுமோ அப்பதான் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி எல்லா நேரமும் எல்லாமும் எல்லாருக்கும் ஒத்து போகாது. அப்ப சில நிகழ்வுகள், சில தெய்வங்கள் ஒருத்தருக்கு மாறி வேலை செய்யும். மேஷ லக்னம்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்டா வருமானம் வரும்? செங்கமல தாயார் மகாலட்சுமியை கூட எந்த பேர்ல உள்ள மகாலட்சுமியை வழிபட்டா அவங்களுக்கு பணம் வரும்னு இருக்கு. அப்ப செங்கமல தாயார இங்க செந்தாமரை மலர்களால அர்ச்சித்து வழிபடும் போது அவங்களுக்கு பணம் வருவதற்கான வழிகள் இருக்கானா? கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்ப ரிஷப லக்னம் அட்சய லக்னமா போகுது, அவங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா மனோரஞ்சித மலர்களால பச்சையம்மன் வழிபாடு பண்றாங்க அப்படின்னா அவங்க
அவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்த 2 தெய்வங்கள் ஒரே ஆலயத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் சில ஆலயங்கள்ல இருக்கும். அந்த மாதிரி 2 தெய்வங்கள் ஒரே இடத்துல பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த ஆலயத்துல போய் அவங்க வழிபாடு செய்யறாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. அடுத்து மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னக்காரவங்களுக்கு அந்த பணம் வரணும்னா அவங்க என்ன தேவதையை கும்பிடணும் அப்படின்னா புற்று மாரியம்மன். எங்கெல்லாம் புற்றுகள் இருக்கோ அந்த புற்றுகள் இருக்கக்கூடிய இடத்துல மாரியம்மன் இருக்கும், அல்லது கருமாரியம்மன். அந்த கருமாரியம்மன்னாவே நாகம் கொடைபிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கருமாரியம்மன் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல அவங்க வழிபாடுகள் செய்யறாங்க. அது அந்த அவங்களுக்கு மனசுல என்ன பிடிக்குதோ, இந்த கருமாரியம்மனுக்கு அல்லது முத்துமாரியம்மனுக்கு மாவிளக்கு வச்சு அவங்க வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா மிதுனத்திற்கு பணம் வருமா? பணம் வரும். அந்த தேவதை அவங்களுக்கு பணத்தை அருளக்கூடிய வழிகளை காமிப்பாங்க. அவங்கள கும்பிட்டாக்க உடனே பணம் அவங்கள்ட்ட இருந்து கொட்டிடாது. பணம் வருவதற்கான வழி, இன்னார்கிட்ட பண்ணுனா பணம் வந்துடும், இவங்க இந்த வழியில போனா நமக்கு அந்த பணம் வரும், இப்போ இந்த தொழில் செஞ்சா நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு அறிவையும் அந்த தெளிவையும் அவங்க கொடுப்பாங்க. அந்த அனுகிரகம், தெய்வ கடாட்சம் அப்படிதான் நமக்கு பலன் தரும். அதே போல கடக லக்னத்துல இருக்காங்க, அவங்களுக்கு சிவன் ஆலயம், அதுலயும் அகத்தீஸ்வரர் எங்க இருக்காரோ அந்த அகத்தீஸ்வரர்கிட்ட போய் அவங்க வழிபாடு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அகத்தீஸ்வரர் பணத்தை கொடுப்பார். அந்த அகத்தீஸ்வரர் நிறைய இடங்கள்ல இருக்காங்க. அந்த இடத்துல அதுவும் ஸ்பெசிபிக்கா அந்த அகத்தியர் பூஜித்த இறைவனை தான் அகத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இறைவனுக்கிட்ட அந்த பவர் இருக்கான்னா இருக்கும். இவங்களுக்கு அங்கிருந்து தான் அந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னக்காரவங்க அவங்க என்ன வழிபாடு பண்ணலாம்? அவங்க கிராமப்புறங்கள்ல பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் இருப்பார். பிரசன்ன வெங்கடேச பெருமாளாக இருப்பார். அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளை அவங்க வழிபாடு பண்றாங்க, துளசி மாலையால அணிவிச்சு வழிபாடு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு விசேஷமா இருக்கும். அது இல்லாம இன்னும் ஸ்பெசிபிக்கா இது எல்லா இடத்துலயும் இருக்காது, அதனால இதை சொல்லல. பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னா பக்கத்துல நிறைய இடங்கள்ல இருப்பார். பாகம்பிரியாள்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த பாகம்பிரியால இவங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் வருவது, பண ஈர்ப்பு விதி அங்க இருந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு மகாலட்சுமியை தான் கஜலட்சுமியாக பூஜை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கஜலட்சுமி எல்லா சிவாலயங்கள்லையும் இருப்பாங்க. அந்த கஜலட்சுமியை அவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் பூஜை பண்ணணும். குரு ஓரையில் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு லக்னத்துக்குமே இந்த மாதிரி டைமையும் நம்ம நேரத்தையும் கொடுக்க முடியும். ஆனால் அது எல்லா லக்னத்துக்கும் அது பொதுவாக இருக்காது. அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நேரம் அந்த ஓரையெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கலாம். அடுத்து துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்திற்கு அங்கையர் கன்னிங்கிற பேரில் அம்பாள் எங்கே இருக்காங்களோ, பொதுவாக ஏன் பெண்களை கும்பிடுறோம் அப்படின்னா ஆண் தேவதைகளை சில லக்னங்களுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், பெண் தேவதைகள் தான் மற்ற எல்லா லக்னத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பெண்கள் இரக்க சுபாவம் உள்ளவங்க. அப்பா கேட்டால் கொஞ்சம் ரொம்ப டெரராக கண்டிஷனாக தான் கொடுப்பாரு, ஆனால் அம்மா கேட்டால் உருகி கொடுத்துடுவாங்க அந்த மாதிரி. அதனால பெண் தேவதைகளே பொருளாதாரத்திற்காக நம்ம கடைபிடிக்கிறோம்னா அது ரொம்ப சக்ஸஸ் ஆகும். அடுத்து விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னக்காரங்க பணம் வரணும் அப்படின்னா அவங்க ஆத்மார்த்தமாக மானசீகமாக இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை அவங்க கும்பிடலாம். அந்த இஷ்ட தெய்வத்தை கூட எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இஷ்ட தெய்வம் எதுவாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் நான் முருகன்கிட்ட போனேன், எனக்கு நிறைய முருகன் கொடுக்குறாருன்னு சொல்றதுனால அவங்க நம்மளும் முருகனை கும்பிட்டா நமக்கு கிடைச்சிடுமே அப்படிங்கிறது இஷ்ட தெய்வம் இல்லை. நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போனா நம்ம உடம்பு சிலிர்த்து கண்ணுல கண்ணீர் வர்ற அளவுக்கு ஒரு உணர்ச்சி பிரவாகம் வருதோ அதுதான் நம்ம இஷ்ட தெய்வம். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சு அந்த இடத்துல இருந்து நீங்க அந்த கோரிக்கையை வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈர்ப்பு விதி அங்க வேலை செய்யும். இல்ல அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னா இந்த விருச்சக லக்னத்திற்கு அவங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றாங்க, ஒரு மகான்களை வழிபாடு பண்றாங்கன்னா அவங்களுக்கு அது பணம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னம் போகும்போது அவங்க என்ன பண்ணணும்? சனி பகவானை வழிபாடு பண்ணணும். இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணினா அவங்களுக்கு பணம் கிடைக்குமா? கிடைக்கும். அதுல பொங்கு சனி அப்படின்னு சொல்லி திருக்காட்டுப்பள்ளியில, மன்னார்குடி பக்கத்துல திருக்காட்டுப்பள்ளியில பொங்கு சனீஸ்வரர்னு உண்டு. இந்த தனுசு லக்னக்காரங்க அந்த திருக்காட்டுப்பள்ளியில போய் அவங்க வழிபாடு சனீஸ்வரனை கும்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான தேவைகள் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதே மகர லக்னம். இந்த மகர லக்னம் என்ன பண்ண, இவங்க தான் குபேரலட்சுமியை பிடிக்கணும். இந்த மகர லக்னக்காரங்க குபேரலட்சுமியை பிடிச்சா இவங்களுக்கு பணம் கிடைக்குமானா கிடைக்கும். அடுத்து கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னக்காரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க பெரும்பாலும் பணம் எப்போதுமே அவங்களுக்கு தங்கணும் அப்படின்னா கும்பம் அவங்க வீட்டுல இருக்கணும். ஒரு உண்டியல் வாங்கி வச்சிடணும். கும்பம் மாதிரி உள்ள ஒரு உண்டியலை வாங்கி வச்சு பணம் அதுல போட்டுக்கிட்டே இருக்கணும். அது இல்லாம
அவங்க வந்து காமதேனுவை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பலன், பணம் வருவதற்கான வாய்ப்புகள். பசுமாடை அவங்க துன்புறுத்தக்க கூடாது, அடிக்கக்கூடாது. தினம் அவங்க பக்கத்தில் ஏதாவது பசுமாடு இருக்குது, கோசாலை இருக்குன்னா அதுக்கு போய் உணவு கொடுத்துட்டு வரணும். அகத்திக்கீரையை மட்டுமே கொடுக்கக்கூடாது. பசுமாடுக்கு இன்னைக்கு நிறைய பேர் பசுமாடுக்கு தானம் பண்ணணும்னாவே அகத்திக்கீரையை கட்டுக்கட்டாக வாங்கி கொடுக்குறாங்க. நல்ல பசும் புல்லை வாங்கி கொடுக்கலாம். இல்லை அவங்க வீட்டுக்கு அருகாமையில் புல் வளர்ந்து கிடக்கா அதை பறித்து கொண்டு போய் அவங்க கொடுக்கலாம். ஒரு கட்டு வைக்கப்போர் வாங்கி கொடுக்கலாம். அது அவங்களுக்கு அந்த பசுமாட்டுக்கு தீவனமாக எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்க கடைபிடிக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு பயன்படும். மீன லக்னம், மீன லக்னம் அச்சய லக்னமாக போகும்போது அவங்க முருகப்பெருமானை கும்பிடுறாங்க. அதுவும் பழனி முருகனுக்கு போயிட்டு அவங்களுடைய தேவையை அவங்க கோரிக்கையை வச்சுட்டு வர்றாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தானம் தர்மம் பண்ணாலும் கூட நமக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள், என்னென்ன மாதிரியான தானமும் தர்மமும் நம்ம பண்றதுனால நமக்கு பண வரவு வந்துட்டு அதிகரிக்க வாய்ப்பு? கண்டிப்பா தான தர்மங்களை பொறுத்தளவுல நமக்கு என்ன தேவைக்காக பண்றோம் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. நமக்கு பணம் மட்டுமே பிரதானம், பணம் மட்டுமே நமக்கு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவங்களுடைய தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி. இப்போ மேஷ லக்னமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஆலயங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருட்களை, மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்களை தானமாக கொடுக்கணும். தேவை அறிந்து தானம் பண்ணணும். இப்போ அன்னதானம் போடுறோம், அன்னதானம் போடக்கூடிய இடத்துலையே நம்மளும் போய் போடுறது பிரயோஜனமாக இருக்குமான்னா அது நம்மளுடைய திருப்திக்காக வேணாம். இப்போ ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், அன்னதானம் போடுறோம்னா அது பண்ணிக்கலாம். மற்றபடி இயலாதவர்களுக்கு அன்னதானம் பண்ணுறோன்னா அது பிரயோஜனமாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, துவரம் பருப்பு வாங்கி ஆலயங்களில் சாம்பார் வைக்கிறதுக்கு நீங்கள் தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் வருமா? வரும். அடுத்து ரிஷப லக்னமாக இருக்கு. நீங்க இப்போ பொருட்களை தானம் பண்ணணும், என்ன கொடுத்தா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா நீங்க மரக்கன்றுகளை வந்து தானம் கொடுக்கணும். அதுல பர்டிகுலரா நெல்லி மரக்கன்று அதுல இருக்கணுமா? இருக்கணும். அத்தி மரக்கன்று, நெல்லி மரக்கன்று நீங்க தானம் கொடுக்கலாமா? தானம் கொடுக்கலாம். இப்போ அதுவே மிதுன லக்னமாக இருக்கு. இந்த மிதுன லக்னக்காரங்க என்ன தானம் கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நடராஜருடைய அபிஷேகம், அதுக்கு 16 வகையான திரவிய பொருட்களை வாங்கி அவங்க தானமா கொடுக்கலாம். இது தானம் கொடுக்கறது இல்ல, தெய்வத்துக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஒரு கோவில்ல நான் போய் நான் நின்று அபிஷேகம் பண்றதுங்கிறது என்னுடைய வேண்டுதலுக்காக, கோரிக்கைக்காக பண்றது. ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை அன்னைக்கு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். இந்த நடராஜர் அபிஷேகத்தை என்னுடைய உபயமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சரி, அதை தவிர வேற என்ன பண்ணலாம்? காளமாட்டுக்கு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சக்சஸான பலன்களை ஏற்படுத்தும். ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். கடகலக்னக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க அன்னதானம் தான் அதிகமாக பண்ணணும். இல்லாதவங்களுக்கு சமையல் பண்ணி இவங்களே கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இப்போ பிச்சை எடுப்பாங்க நிறைய பேர், காசாக கொடுக்குற வழக்கம் இருக்கும். இந்த கடகலக்னம் மட்டும் அச்சய லக்னமாக போகும்போது என்ன பண்ணணும், இவங்க உணவாக தான் வாங்கி கொடுக்கணும். ஏதாவது பக்கத்தில் கடை இருந்தால் சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம், இல்லைன்னா பிஸ்கட் வாங்கி நிறைய வச்சுக்கலாம், கேட்குறவங்களுக்கு பிஸ்கட் எடுத்து கொடுக்கலாம். இப்படி உணவாக அவங்க தானம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். அடுத்து சிம்ம லக்னம் போகும்போது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆலயத்திற்கு விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும். அது நெய்யாக இருக்கலாம், நல்லெண்ணெயாக இருக்கலாம். அப்போ எண்ணெய் தானம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள். ஒளி ஏற்றுவதற்கான ஒரு உபயோகமாக ஒன்றும் இல்லை, எண்ணெயெல்லாம் லிட்டராக இன்னைக்கு நிறைய விலையாகுது, ஒரு பேக்கெட் தீப்பெட்டி வாங்கி கொடுக்கும். அந்த தீபம் ஏற்றுவதற்கு என்ன உங்களுக்கு பயன்படுமோ அதை வாங்கி நீங்கள் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அதுவே கன்னி லக்னமாக இருக்குது. இந்த கன்னி லக்னக்காரங்க என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா இந்த கன்னி லக்னத்துக்கு பச்சை பயிர் 5 கிலோவுக்கு குறையாம அவங்க பச்சை பயிர் வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது பச்சை பயிரை அவிச்சு நெய்வேத்தியம் பண்ணி அதை பிரசாதமாக விநியோகம் பண்ணலாம். அது அவங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இதுவே துலாம் லக்னமாக இருக்குது. துலாபாரம், நிறைய ஆலயங்களில் துலாபாரம் வச்சுருப்பாங்க. ஒரு கோரிக்கையை வச்சு எடைக்கு எடை நான் இதை தர்றேன்னு பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி துலாபாரம் வச்சு அந்த துலாபாரத்தை கோயிலில் வச்சு தான் கொடுக்கணும் இல்லை, இவங்க எடைக்கு இவங்க ஒரு பொருளை வாங்கி வச்சு அதை அப்படியே தானமாக எந்த நிகழ்வுக்காக வேணாலும் எங்கே வேணாலும் தானம் பண்ணலாம். இப்போ இன்னொரு பரிகாரம் கூட என்ன சொல்லுவோம், உங்கள் எடை அளவுக்கு உள்ள புஷ்பங்களை வாங்கி இறைவனுக்கு சாத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் எடையில பாதிய புஷ்பங்கள் வாங்கி இறைவனுக்கு சாத்துங்க. காய்கறிகளை வாங்கி நீங்கள் 40 கிலோ வெயிட் இருக்கீங்களா, 20 கிலோ காய்கறிகளை வாங்கி சமையலுக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்றது உண்டு. இப்போ இது எல்லாமே நமக்கு தேவைக்கு என்ன விஷயத்துக்காக பரிகாரம் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பண்ணினோம்னா நல்லா இருக்கும். எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன்னு பண்ணக்கூடாது. எனக்கு அந்த தேவை இருக்கணும், அதுக்கு நான் பண்றேன்னா பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னம் ரொம்ப இது இவங்க பரிகாரம் மட்டும் இது அதுன்னெலாம் கிடையாது. உதவின்னு இவங்க கண்ணு முன்னாடி யாரு கஷ்டப்பட்டாலும் அதற்காக போய் இவங்க வந்து உதவி செய்கிறாங்கன்னா அதுவே அவங்க செய்யக்கூடிய தானமும் தர்மமும் அதுவாகவே மாறும். ஏன்னா அந்த விருச்சக லக்னத்திற்குன்னு ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த
விருச்சக லக்னத்தில் பிறக்கிறதே அந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த விருச்சக லக்னத்திலே அவங்க பிறப்பாங்க. 12 ராசிகளில் விஷ ராசின்னு சொல்கிறது இந்த விருச்சகத்தை தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வெறுமையான ஒரு ராசி அப்படின்னு சொல்கிறது. அப்போ இவங்க வந்து எல்லா விஷயத்திற்கும் உதவி செய்கிறதே அவங்களுக்கு தானம் பண்ணுற மாதிரி தான். அவங்க அதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தனுசு. இந்த தனுசு லக்னம் அப்படிங்கிறது இந்த நிறைய ஆலய திருப்பணிகளில் அவங்களுடைய உழைப்பை கொடுக்குறாங்க. அவங்க பணத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆலய திருப்பணிகள் நடக்குது. அந்த திருப்பணிகளில் இவங்களால இயன்றதை இவங்க நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி ஒரு தொகையை டொனேட் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர லக்னம். மகர லக்னத்திற்கு என்ன பண்ணலாம்? அவங்க வந்து வயதானவர்களுக்கு அவங்களுக்கான சேவைகள் செய்கிறாங்க. நம்ம பொருளாதான் தானம் பண்ணணுங்கிறது, நம்ம உழைப்பால கூட அந்த தானத்தை நம்ம கொடுக்க முடியும். வயதானவர்களுக்கு அவங்க ஒரு நாளோ அல்லது மாசத்துல ஒரு நாளோ போய் அவங்க சேவை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான துணிகளை துவைச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கான மருத்துவ உதவிகளை செஞ்சுட்டு அவங்கள குளிப்பாட்டி விட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு இணைப்பு வாங்கி கொடுத்து ஒரு உணவுகளை வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கும்பலகனம். இந்த கும்பலகனக்காரவங்க பெரும்பாலும் அந்த பரிகாரம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய இது இருக்காது. நம்ம நீதியாக நேர்மையாக இருந்தோம்னா நம்மளை தேடி எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அவங்க என்ன ஸ்பெசிஃபிக்காக அவங்க தானம் பண்ணலாம் அப்படின்னா வஸ்திர தானம் பண்ணலாம். அதுவும் இல்லாதவர்களுக்காக வஸ்திரம் வாங்கி தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பலன் தரக்கூடிய பரிகாரமாக அமையும். மீன லக்னத்தை பொறுத்தளவில் இவங்க வந்து மீன்களுக்கு உணவிடுதல்ங்கிறது ஒரு பரிகாரம். இதை இவங்க பண்ணலாமான்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஆனால் கோயில் குளங்களில் வசிக்கக்கூடிய யாரும் அடுத்தவங்க பிடிச்சு உணவுக்கு பயன்படுத்தாத இடங்களில் வசிக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு கொடுக்கணும். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, மீன்களை குத்தகைக்கு எடுத்து வளர்ப்பாங்க. அது கோயில் குளமாகவே இருந்தாலும் சரி அதில் போய் உணவு போடுவாங்க. அது போடுறது பலன் தருமான தராது. அது ஒரு கோயிலில் மீன் இருக்குது, அதை மற்றவங்க யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மீன்களுக்கு இவங்க உணவிடுறாங்க. யானைக்கு உணவு வாங்கி கொடுக்குறாங்க. அது கோவில் யானையாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது மற்றவங்க வளர்க்கக்கூடிய இடத்துலையும் இருக்கலாம். அந்த மாதிரி யானைக்கு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அது அவங்களுக்கு பலன் தரக்கூடிய பரிகாரமாக இருக்கும். பரிகாரத்தை எடுத்துகிட்டு அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது எதில் வேணாலும் நம்ம பரிகாரங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த லக்னம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும், இந்த லக்னம் அப்படிங்கிற மாதிரி 12 லக்னமே சொல்கிறீங்க. ஸோ லக்னத்தை வச்சு தான் வந்துட்டு நம்மளால இதை வந்துட்டு டிசைட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. பொதுவாக செய்யக்கூடிய தான தர்மங்களை கொடுங்க, அன்னதானம் போடுங்க, கோயில் திருப்பணி பண்ணுங்க, குளங்களை வெட்டுங்க அப்படிங்கிறது பரிகாரம் இல்லை. எனக்கு எது என் உடம்புக்கு எது செட் ஆகும், இந்த வேலை எனக்கு செட் ஆகும், நான் இதுக்கு படிச்சிருக்கேன், இந்த வேலையை பார்த்தா எனக்கு அதில் பணம் வரும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி என்னுடைய தேவைகள் வேறையா இருக்கும்போது நான் என்ன பண்ணினா எனக்கு என்னுடைய தேவை பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான். 25 வயசு நான் பரிகாரம் பண்ணால் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை துணை கிடைக்கும். 40 வயசு நான் பரிகாரம் பண்ணால் எனக்கு நல்ல வீடு கிடைக்கும். 60 வயசு நான் பரிகாரம் பண்ணிட்டா என்னுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதுதானே நம்மளுடைய தேவை. அப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து சக்கரா மூலியமா வந்துட்டு பணம் வரவு அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி உண்மையாலுமே உடம்புல இருக்க சக்கரம் சொல்றாங்க. அந்த சக்கராவை வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்றது மூலியமா நம்மளால வந்துட்டு பணம் வரவு அதிகரிக்க முடியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.